சிறுபருப்பு உருண்டை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு உருண்டைன்னு சொல்லலாம். அளவு சொல்கிறேன். 250 ml கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன். அதே கப் அளவுக்கு பாதி 120 ml சீனி எடுத்துக்கணும். 125 ml பாதி நெய், ஒரு துண்டு ஏலக்காய், இவ்வளவு தான். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நமக்கு டோட்டலாக இந்த அளவுக்கு 16 லட்டு கிடைக்கும். இப்போ நம்ம பேன் நல்லா காய வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சிறுபருப்பை போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். இதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கலர் வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடில் நெய் சுட வச்சுக்கலாம். நெய் ஓரமாக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும், ஏன்னா ஹீட் ஆறிடக்கூடாது, அதுக்காக. இப்போது வறுத்த சிறுபருப்பை லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தட்டிக்கலாம். அடுத்து சீனியும் ஒரு துண்டு ஏலக்காய் அதையும் தட்டிக்கலாம். இப்போ நம்ம நைஸாக பொடி பண்ணணும். நைஸாக இல்லை, ரவை பதத்துக்கு பொடி பண்ணணும். பொடி பண்ணி முடிச்சுட்டு இந்த நெய் சூடாக இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே வரணும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். நெய் சூடாக இருந்தால் தான் உருண்டை நல்லா பிடிக்க வரும். நெய் ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால் அப்பப்போ நெய்யை சூடாக்கி ஊற்றிட்டே இருங்க. இப்போ ஊற்றி முடித்து நம்ம லட்டு பிடிச்சாச்சு. இதே போல் எல்லா மாவையும் நம்ம பிடிச்சிடணும். டோட்டலாக நமக்கு ஒரு 16 லட்டு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த லட்டு செய்கிறது ஈஸியாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சமையல் மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். டைம் சேவிங் டிப்ஸ், அப்புறம் மணி சேவிங் டிப்ஸ், இது எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.